புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 75வது ஆண்டு விழா ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. பேரருள் தந்தை ஜி. அந்தோணிசாமி முதன்மை குரு, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அருள்பணி வி. ஜேக்கப் மற்றும் பேரருள் தந்தை ஜே. லாரன்ஸ்ராஜ் ஆகியோர் தலைமையில் திருக்கொடி பவனி மற்றும் திருக்கொடியேற்றத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடக்க காலத்தில் ஆவடியை சுற்றியுள்ள கிராமங்களில் கிறிஸ்தவம் விதைக்கப்பட்டிருந்தாலும் அது ஆழமாக வேரூன்றாமல் காலப்போக்கில் கிறிஸ்தவ படைவீரர்களின் ஆன்மீக தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒன்றாகவே திகழ்ந்தது. 1943ஆம் ஆண்டு அருள் தந்தை ஜான் வென்னாட் அவர்களின் கடின உழைப்பாலும் எளிமையான வாழ்க்கையாலும் ஈர்க்கப்பட்டு ஆவடி, காமராஜ் நகர், பட்டாபிராம் மற்றும் அம்பத்தூர் பகுதிகளை சுற்றியுள்ள மக்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினர். இந்த கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பதை கண்ட அருள் தந்தை இறை மக்களின் ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்வதோடு மட்டும் நின்று விடாமல் 1950ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு தமிழ் வழி கல்வியை ஆரம்பித்தார். இறை மக்களின் ஆன்மீக தேவைகளை உணர்ந்து 1958ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு லூயிஸ் மத்தியாஸ் ஆண்டகை அவர்களால் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஆலய பணிகள் அனைத்தும் முடிந்து 1959ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் நாள் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இணை ஆயர் மேதகு பிரான்சிஸ் கார்வோலா அவர்களால் புனிதப்படுத்தி திறந்து வைக்கப்பட்டது. ஆவடி புனித அந்தோணியார் ஆலயமானது 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் நாள் சென்னை மயிலை பேராயர் மேதகு சின்னப்பா அவர்களால் திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. புனித அந்தோணியாரின் புதுமைகளால் நிரம்பி வழியும் இந்த திருத்தலத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி மதங்களை கடந்து வருவது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான அற்புதங்களும் அதிசயங்களும் புனிதரின் பரிந்துரையால் இந்த திருத்தலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக மெழுகுவர்த்தி ஏற்றுதல், மாலை அணிவித்தல், உலோகத்தினால் ஆன உடல் உறுப்புகள் காணிக்கை போன்றவை புனிதரின் அருளுக்கு சான்றாக அமைகிறது. எனவே ஆவடி புனித அந்தோணியார் திருத்தலம் வாருங்கள், நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்பதே இந்த திருத்தலம் தரும் இறை ஆசீர். இந்த ஆண்டு ஆவடி புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 75வது ஆண்டு விழா வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு விழாவின் முக்கிய நிகழ்வுகள் 10/6/2025 மாலை 6 மணிக்கு திருக்கொடி ஏற்ற பெருவிழா, 13/6/2025 மாலை 6 மணிக்கு நற்கருணை பெருவிழா, 14/6/2025 மாலை 6 மணிக்கு தேர் திருவிழா, 15/6/2025 மாலை 6 மணிக்கு திருக்கொடி இறக்கம். இந்த முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் ஆசீர் பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவடி திருத்தலத்தில் இன்று கொடியேற்றத்துடன் கோடி அற்புதருடைய திருவிழா துவங்குகிறது. வருகிற சனிக்கிழமை மாலை மாபெரும் தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை கொடி இறக்கத்தோடு இந்த திருவிழா நிறைவடைகிறது. நடக்கவிருக்கிற இந்த 6 நாள் மாபெரும் கொண்டாட்டத்தில் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உலகம் பூராவும் இருக்கிற மக்கள் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய மகிமையை, வல்லமையை, பெருமையை அறிந்திருக்கிறார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய திருத்தலங்களை தேடி போய் எல்லா விதமான அருள் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆவடி பகுதியிலே அமர்ந்திருக்கிற இந்த திருத்தலமும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே நடக்கின்ற அதிசயங்கள், கூடுகின்ற கூட்டங்கள் அதற்கு மிகப்பெரிய சாட்சி. இந்த வருடம் கோலாகலமாக இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆகையால் இந்த நாட்களில் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிப்போம், உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் இங்கு வந்து கோடி அற்புதர் அந்தோணியாருடைய சன்னிதானத்திலே
ஜெபித்து பிரார்த்தித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு மீண்டும் அழைக்கின்றேன். கடவுள் புனித அந்தோனியார் வழியாக உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாட்களிலே ஏறக்குறைய 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள். 14ஆம் தேதி நடைபெறுகிற திருவிழாவை சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள். அதற்கு பிறகு 3 தேர்களை கொண்டு பெரிய பவனி இந்த ஆவடி மெயின் ரோடில் நடைபெறும். அதற்கு பிறகு எல்லோருக்கும் இங்கே சிறப்பு ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும். இந்த திருவிழாவுக்கான எல்லா பந்தோபஸ்துகளும் முன் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், சென்னை கார்ப்பரேஷனைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே இதில் ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பான முறையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த பவனியும் திருவிழாவும் சிறப்பான முறையில் நடைபெற உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.